வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான, ஆழமான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைக்குள்ள போக போறோம். இயன் மெக்டானல்ட் எழுதின ட்ரிஃப்டிங்ஸ். இந்த கதை கடல், கலை, அப்புறம் நம்மளோட யதார்த்தம், இது மூணுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோடு எங்க சந்திக்குது, எங்க உடையுதுன்னு ரொம்ப அழகா பேசும். வாங்க இத பத்தி விரிவாக அலசி ஆராயலாம். இந்த கதையை பத்தி நீல் வில்லியம்சன் சொன்ன இந்த வார்த்தைகளோட ஆரம்பிக்கலாம். மனதை விட்டு நீங்காத ஒரு கதை, கடலோட கற்பனைக்கு எட்டாத சக்தியை பத்தினது. பிரமாதம். பாருங்க, மனதை விட்டு நீங்காத, கற்பனைக்கு எட்டாத சக்தி. இதெல்லாம் வெறும் பாராட்டு வார்த்தைகள் இல்ல. இது ஒரு மர்மமான கதவோக சாவி மாதிரி. நாம உள்ள போக போற உலகத்தோட டோனை இது பக்காவா செட் பண்ணுது. இது வெறும் கதைன்னு சொல்லிட முடியாது. இது கடலோட பிரம்மாண்டத்தை பத்தின ஒரு தியானம்னே சொல்லலாம். சரி, இந்த அலசல்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல கதையோட சுருக்கத்தை பார்த்துடலாம். அடுத்து அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஆழமான அர்த்தங்கள் என்னன்னு நோண்டி பார்ப்போம். அப்புறமா இதை எழுதின இயன் மெக்டானல்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா இந்த கதைக்கு என்ன மாதிரியான வரவேற்பு கிடைச்சது, அதோட தாக்கம் என்னன்னு பார்ப்போம். ஓகே, நம்மளோட முதல் பொருதிக்குள்ள போகலாம். ட்ரிஃப்டிங்ஸ் கதையோட சுருக்கம். உண்மையிலேயே ரொம்ப விசித்திரமான, ஆனா நம்மளை கட்டி போடக்கூடிய ஒரு கதைக்களம் இது. இந்த கதையோட போக்க நாம ஒரு 5 முக்கியமான கட்டங்களா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல கலைஞர், 2வது அவரோட பிரம்மாண்டமான சேகரிப்பு, 3வது ஒரு மர்மமான சந்திப்பு, 4வது அந்த சந்திப்பால வர்ற ஒரு எச்சரிக்கை, கடைசியா எல்லாத்தையும் தீர்மானிக்க போற அந்த கிளைமேக்ஸ். இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் கதையை எப்படி கிளைமேக்ஸை நோக்கி கொண்டு போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கதையோட ஹீரோ ரைட். இவர் ஒரு ரொம்பவே வித்தியாசமான ஆர்டிஸ்ட். ஏன்னா அவரோட ஸ்டூடியோவே கடற்கரை தான். அவரோட ஆர்ட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே கடல் அலைகள் கொண்டு வந்து கரையில சேர்க்கறது தான். மத்தவங்களுக்கு குப்பையா தெரியற ஒரு பழைய செருப்புலையோ இல்ல உடைந்த பொம்மையிலையோ அவர் ஒரு அழகையும் ஒரு கதையும் பார்க்கறாரு. சொல்லப்போனா கடல் வேண்டான்னு ஒதுக்குன பொருள்களுக்கு கலை மூலமா ஒரு மறுவாழ்வு கொடுக்கறாரு. ஆனா ரெய்த்தோட இந்த கலை ஆர்வம் போக போக ஒரு தாகமா மாறி கடைசியில ஒரு வெறியாவே ஆயிடுது. அவரோட இந்த ட்ரிஃப்டிங்ஸ் கலெக்ஷன் அது அவரோட வீடு முழுக்க பரவி அவரோட இடத்தையே ஆக்கிரமிக்க ஆரம்பிக்குது. அது வெறும் பொருள்கள் குவிஞ்சு கிடக்கிற இடம் இல்ல, அது கடலோட ஞாபகங்கள் சேர்ந்து உருமான ஒரு மலை மாதிரி. இந்த வெறித்தனம் தான் கதையோட முக்கிய சிக்கலுக்கே ஆரம்ப புள்ளி. சரியா இந்த நேரத்துல தான் ஒரு மர்மமான இளம்பெண் ரைத்தோட வாழ்க்கைக்குள்ள வரா. அவளோட என்ட்ரி ஒரு சாதாரண சந்திப்பு கிடையாது. அவ கூட இருக்கும்போது நம்ம யதார்த்தத்தோட விதிகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. ஒரு சின்ன உதாரணம், காஃபி கப்ல இருக்கிற சர்க்கரை யாருமே எதிர்பார்க்காத விதமா திடீர்னு உப்பா மாறிடுது. அந்த ஒரு சின்ன நிகழ்வு அடுத்த நடக்கப் போற அமானுஷ்யமான விஷயங்களுக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி. அந்த பொண்ணு சும்மா வந்துட்டு போற ஒரு கேரக்டர் இல்ல, அவ ஒரு மெசஞ்சர். அவ ஒரு வார்னிங்கோட வரா. என்ன சொல்றானா, நீ சேர்த்து வச்சிருக்கிறது எதுவும் உனக்கு சொந்தமானதில்ல, அதெல்லாம் கடலுக்கு சொந்தம், அது எல்லாம் திருப்பி கொடுத்தே ஆகணும். இது ரைத்தோட கலைக்கு மேல வைக்கப்பட்ட ஒரு நேரடியான குற்றச்சாட்டு. அவரோட படைப்பாற்றல்ங்கிறது ஒரு திருட்டா, அபகரிப்பா அப்படிங்கிற ஒரு பெரிய தார்மீக கேள்வி எது எழுப்புது. இங்க இருந்து கதை கிளைமேக்ஸை நோக்கி வேகமா போகுது. இயற்கைக்கு மீறின நம்மளால நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய புயல் உருவாகுது. அந்த புயலுக்கு அப்புறம் ரேத் ஒரு முக்கியமான முடிவை எடுத்தே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு. ஒரு பக்கம் அவரோட வாழ்நாள் உழைப்பு, அவரோட கலை, இன்னொரு பக்கம் அந்த பொண்ணோட இல்ல கடலோட வார்னிங். அவர் என்ன முடிவெடுப்பாரு? அவரோட அந்த முடிவு தான் கதையோட முடிவையே தீர்மானிக்க போகுது. ஓகே, இதுவரைக்கும் கதை என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த கதைக்குள்ள என்னென்ன ஆழமான அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். என்ன நடந்துச்சுங்கிற கேள்விக்கு பதில் தெரிஞ்சிடுச்சு. இப்போ அதை ஏன் நடந்துச்சு, அதுக்கு என்ன அர்த்தம்ங்கிற அனாலிசிஸ்குள்ள போகலாம் வாங்க. ஆமா, இந்த விசித்திரமான கதை உண்மையிலே எதை பத்தி தான் பேசுது? இதுதான் இங்க முக்கியமான கேள்வி. மேலோட்டமா பார்த்தா இது ஒரு ஆர்டிஸ்டோட கதை மாதிரி தெரியலாம். ஆனா கொஞ்சம் ஆழமா உள்ள போய் பாத்தீங்கன்னா இது கிரியேட்டிவிட்டி பத்தி பேசுது, மனுஷனுக்கும் இயற்கைக்கும் உள்ள உறவை பத்தி பேசுது, எது சரி எது தப்புங்கிற முடிவே இல்லாத ஒரு விவாதத்தையும் இது ஆரம்பிச்சு வைக்குது. வாங்க இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணலாம். இந்த கதையில வர்ற ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு குறியீட்டு அர்த்தம் இருக்கு. உதாரணமா ரைத்தோட அந்த ட்ரிஃப்டிங்ஸ் கலெக்ஷன் இருக்குல்ல, அது ஒரு ஆர்டிஸ்டோட கிரியேட்டிவ் ப்ராசஸையே குறிக்குது. சக்கரை உப்பா மாறுற அந்த சீன் அவனோட நார்மல் லைஃப் செதஞ்சு போய் ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி உள்ள வர்றதை காட்டுது. கடைசியா வர்ற அந்த பெரிய புயல் அது அவனோட கண்ட்ரோல்ல இல்லாத மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வெளிப்புற சக்தி. அவன் விரும்பினாலும் விரும்பாட்டியும் அந்த மாற்றம் நடந்தே தீரும். அப்போ கதையோட மைய புள்ளி என்னன்னா, கிரியேஷனுக்கும் திருட்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோடு எது? ரீச் செய்யறது ஒரு புது விஷயத்தை உருவாக்குற கலையா, இல்ல இயற்கையிடமிருந்து திருடுற ஒரு செயலா? ஒரு ஆர்டிஸ்டோட சுதந்திரம் எங்க ஆரம்பிக்குது, அவரோட தார்மீக பொறுப்பு எங்க முடியுது? இந்த மாதிரியான ரொம்ப ஆழமான கேள்விகளை இந்த கதை நம்ம முன்னாடி வைக்குது.
இவ்ளோ ஆழமான ஒரு கதையை நாம முழுசா புரிஞ்சுக்கணும்னா இதை எழுதின ஆளை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க, இந்த உலகத்தையே உருவாக்குன சிற்பி இயான் மெக்டொனால்ட் யாருன்னு பார்க்கலாம். இயன் மெக்டொனால்ட் 1960ல மான்செஸ்டர்ல பிறந்த ஒரு பிரிட்டிஷ் சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் ஆசிரியர். இப்போ வடக்கு அயர்லாந்துல இருக்கிற பெல்ஃபாஸ்ட்ல வாழ்ந்துட்டு வர்றாரு. நிறைய அவார்ட்ஸ் வாங்கினவரு. ரொம்ப சிக்கலான உலகங்களை உருவாக்குறதுலயும் மனுஷங்களோட உணர்வுகளை ஆழமா சொல்றதுலயும் நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி கதைகளை எழுதுறதுலயும் இவர் ஒரு கில்லாடி. இவரோட கெரியர்ல சில முக்கியமான மைல் கற்கள்னு பாத்தீங்கன்னா 1987ல முழு நேர எழுத்தாளராகிறாரு. 1988ல அவரோட முதல் நாவல் டெசோலேஷன் ரோட வெளியாகுது. அப்புறம் 2004ல இந்தியாவை பத்தி எழுதின ரிவர் ஆஃப் காட்ஸ் நாவலுக்காக ஒரு பெரிய விருதை வாங்குறாரு. நம்ம ட்ரிஃப்டிங்ஸ் கதை 2013ல வெளியானது. இது அவரோட ரொம்ப ஃபேமஸான லூனா சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் வருஷம் முன்னாடி. மெக்டொனால்டோட கதைகள்ல சில விஷயங்கள் திரும்ப திரும்ப வரும். நானோ டெக்னாலஜி, போஸ்ட் சைபர் பங்க் செட்டிங்ஸ் மாதிரி விஷயங்கள். ஆனா அதுலயும் முக்கியமா இந்தியா, பிரேசில், துருக்கி மாதிரி அமெரிக்கா, ஐரோப்பா இல்லாத மற்ற நாடுகள்ல டெக்னாலஜியும் குளோபலைசேஷனும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு ரொம்ப ஆழமா எழுதுவார். நம்ம ட்ரிஃப்டிங்ஸ் கதையிலையும் கலாச்சாரத்தை அபகரிக்கிறது, இயற்கை கூட நமக்கு இருக்கிற உறவுன்னு அவரோட இந்த சிந்தனைகளோட ஒரு சின்ன பொறியை நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த விசித்திரமான கதைக்கு இலக்கிய உலகத்துல என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைச்சது, அதோட இம்பாக்ட் என்ன, அதை பத்தி பார்க்கலாம். ஃபுல் ஆஃப் வேர்ட்ஸ்ல ஜெஃப் ஜேம்ஸ் சொல்றது ரொம்ப கரெக்ட். இந்த கதையோட அழகே அதோட எளிமையிலையும் மெதுவா நம்மள ஆட்கொள்ற அந்த அமானுஷ்யத்திலையும் தான் இருக்குன்னு சொல்றாரு. இதுல திடீர் திருப்பங்கள்லாம் இருக்காது. ஆனா ஒரு பனிமூட்டை மாதிரி அந்த விசித்திரமான உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா நம்மள வந்து மூடும். அதுதான் இந்த கதையோட மிகப்பெரிய பலம். டான்ஜென்ட் ஆன்லைன்ல சிட் ஏதென்ஸ்னு ஒருத்தர் இந்த கதையை ஒரு சரியல் டேல்னு சொல்றாரு. சரியல்னா நம்ம யதார்த்த உலகத்தை விட்டு கொஞ்சம் விலகி கனவுலகம் மாதிரி இருக்கிறது. அதோட ஹீரோ எடுக்க வேண்டிய அந்த முக்கியமான முடிவை பத்தியும் பேசுறாரு. இது மூலமா என்ன தெரியுதுன்னா, இது சும்மா ஒரு விசித்திரமான கதை மட்டும் இல்ல, இதுக்குள்ள ரொம்ப ஆழமான ஒரு தார்மீக போராட்டமும் இருக்கு. இந்த கதையோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு பெருசுங்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல உதாரணமே சொல்ல முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பெரியார் பல்கலைக்கழகத்துல எம்ஏ இங்கிலீஷ் சிலபஸ்ல இந்த சிறுகதை ஒரு பாடமா இருக்கு. ஆலிஸ் மன்ட்ரோ, சினுவா அச்சபே மாதிரி உலக லெவல் எழுத்தாளர்களோட படைப்புகளுக்கு இணையா இந்த கதையை மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஆமாங்க, ஒரு கதை யூனிவர்சிட்டி சிலபஸ்ல வருதுன்னா அது சாதாரண விஷயம் இல்ல. அது அந்த கதைக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். இதனால ட்ரிஃப்டிங்ஸ் வெறும் ஒரு நல்ல கதைங்கிற இடத்துல இருந்து கல்வி ரீதியா ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒரு முக்கியமான இலக்கிய படைப்புங்கிற அந்தஸ்துக்கு உயருது. கடைசியா இந்த கதை நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு ஆழமான கேள்வியை கேட்டுட்டு போகுது. இந்த கேள்வி ரைட்டுக்கு மட்டுமானதில்ல, நமக்கும் தான். நாம ஒரு ஆர்டிஸ்டா, ஒரு கிரியேட்டரா, ஏன் ஒரு சாதாரண மனுஷனா கூட இந்த உலகத்துக்கிட்ட இருந்து நம்ம எதையெல்லாம் எடுத்துக்கிறோம், அதுக்கு பதிலா நாம என்ன திருப்பி கொடுக்குறோம்? இந்த ஒரு கேள்வியோட இந்த அலசலை நான் முடிச்சுக்கிறேன். நீங்களும் யோசிச்சு பாருங்க.